நூடுல்ஸ் என்ன தெரியுமா? சாமை நூடுல்ஸ். இதுலயும் மசாலா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நான் படிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் 6 டம்ளர் தண்ணீர் குளிர்ந்த நீரில் போட சொன்னாங்களா? நான் குளிர்ந்த நீரில் போட போறேன். எல்லாத்தையும் ஒரு கிளர் கிளறிட்டேன். ஒரு மரியாதை இல்லை. பேர் என்ன? ஃபோர்ஸா? ஃபோர்க். இது தேவையா நமக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா நூடுல்ஸ். இது என்ன தெரியுமா? சாமை நூடுல்ஸ். நான் ஒரு வாட்டி இந்த மைதாவை வச்சு இந்த மாதிரி நூடுல்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணேன். அது எனக்கு பிடிக்கல. என்னன்னா அது ஒரு மாதிரி வெறும் மைதா மட்டும்தான் இருந்துச்சு. அது கூட நான் இந்த மிளகுத்தூள் போட்டிருந்தேன். அப்போது மிளகுத்தூள் மட்டும்தான் போட்டுன்னு நினைக்கிறேன். காய் எல்லாமே போட்டேன். ஆனால் எனக்கு அந்த டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னு தெரியல. ஒருவேளை எனக்கு செய்ய தெரியலையா? ஆனால் நான் வீடியோஸ்லாம் பார்த்து தான் செஞ்சேன். அவங்களும் அப்படி சொல்லிட்டாங்க. என்னென்னா அதில் இந்த சோயா சாஸ், அப்புறம் இந்த டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் ஊற்றுனாங்க. நான் அதெல்லாம் ஊற்றலை. ஒருவேளை அதனால அப்படி இருந்துச்சானு தெரியல. இந்த மேகிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதெல்லாம் நல்லது இல்லையா? சரி, அது இல்லாமல் இந்த நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தா அதுவுமே மைதாவில் தான் இருந்துச்சு. அது டேஸ்ட்டும் எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ் ஒரு 3 மந்த்ஸாக நான் க்ரோசரி வாங்கி போகும்போது இந்த வரகு நூடுல்ஸ், சாமை நூடுல்ஸ், இந்த மாதிரி மில்லட் நூடுல்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இதனோட ப்ரைஸ் 73 ரூபா. ரொம்ப அதிகமாக இருக்குது. இது என்ன ஒரு வாட்டி சாப்பிட்லாம், இதுக்காக நம்ம 73 ரூபா எப்படி செலவு பண்ணுதுன்னு எனக்கு மனசு வரல. அதனால நான் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த வாட்டி போய் பார்த்துட்டு இருந்தேன்னா என் கணவர் என்ன பண்ணாரு, நீ இப்படியே பார்த்துட்டே இரு, எவ்வளோ நாளைக்கு பார்த்துட்டே இருப்ப, பரவாயில்ல ஒரு நாள் தானே, ஒரு வாட்டி வாங்கி சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டாங்க. சரி, ஒரு வாட்டி நம்மளும் ஆசைக்கு சமைச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுதான் இந்த நூடுல்ஸ். இது குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மைதான்றதுனால தான் குழந்தைங்க நூடுல்ஸ் கேட்டால் எல்லா குழந்தைங்களுக்குமே நூடுல்ஸ் பிடிக்கும் இல்லையா? அதனால குழந்தைங்க எனக்கும் நூடுல்ஸ்லாம் பிடிக்கும். இந்த குழந்தைங்க ஃபுட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாங்க நான், அந்த ஜங்கு இதெல்லாம். அதனால தான் எனக்கு இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ எதுவுமே சாப்பிட முடியாமல் இருக்கேன். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை வேக போட்டு அதுக்கு தேவையான காயெல்லாம் நான் நேற்றே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரிங்க சிகப்பு குடமிளகா, பச்சை குடமிளகா, மஞ்சள் குடமிளகா கூட இருந்துச்சு. ஆனால் அந்த குடமிளகாலாம் இந்த குடமிளகாவே நம்ம சாப்பிட மாட்டோம். அதனால் போதும் இதுவே. இதில் கேரட் பீன்ஸ்லாம் இருக்குது. இதை வச்சு இன்னைக்கு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் வச்சு இந்த நூடுல்ஸ் ஃபஸ்ட்டு தண்ணியில் வேக போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அது பீஸை இந்த ஃபோனில் ஷார்ட்ஸ் எடு. நான் பார்த்த எல்லா வீடியோலும் மசாலா ஆட் பண்ணியிருந்தாங்க. இதில் இருக்குமான்னு தான் தெரியல. இதே கொடுத்துருக்காங்க எப்படி செய்யணும். இதுலேயும் மசாலா இருக்குங்க. இருக்காதுன்னு நினச்சேன் நான். அப்போதான் நல்லா இருக்கு எனக்கு நூடுல்ஸ். தொடக்கும் எதுவும் மசாலா ஸ்மெல் வந்துச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், சரி படிச்சுட்டே செய்யலாம். ஓகே, இல்லைங்க, தண்ணி சூடாகட்டும். அப்படியும் நான் போட்டு இது பண்ண முடியும். அதுக்குள்ளே நான் காய வைக்கணும். ஃபஸ்ட்டு நான் படிக்கிறேன் என்னென்னு. ஒரு பாத்திரத்தில் 6 டம்ளர் தண்ணீர், சிறிதளவு உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கிறேன். உப்பு சேர்க்கணுமா? 6 டம்ளர் சேர்க்கணுமா? நான் தண்ணி நான் எத்தனை டம்ளர் சேர்க்கணும் எனக்கு தெரியுது. சரி, நம்ம உப்பு மட்டும் போட வைக்கலாம். தண்ணி ஊற்றணும். தண்ணி என்ன ஊற்றணுமா? எத்தனை டம்ளர்? 4 போடுறீங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி இன்னும் கொஞ்சம் ஊற்றுவோம். நம்ம இது 6 டம்ளர் வரும். இதெல்லாம் வீட்டோட சொல்லவே இல்லைங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி திவ்யம் நூடுல்ஸ் போட்டு 2 நிமிடம் வேக வைக்கும். திவ்யம் நூடுல்ஸா இது? நம்ம 2 ஸ்பூனில் வேணால் லைட்டாக ஊற்றணும். முதல்ல பாட்டில் மாற்றணும். பாட்டில் கழுவி இருக்கேன்னு சொல்லிட்டு இதில் ஊற்றி வச்சேன். இதுவே இருக்குது.
தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நூடுல்ஸ் சேர்க்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தானே சேர்க்கணும். அது கொதிக்கட்டும் போங்க. வெந்த நூடுல்ஸ் இது நீரை வடித்து விட்டு அதன் மேல் 1 டம்ளர் குளிர்ந்த நீரை ஊற்றணும். மறந்துடாது சரியா? வானலில் எண்ணெய் சட்டி வச்சு அடுப்பு ஏற்றணும். ஃபஸ்ட்டு வேறு அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணுமாங்க. நறுக்கிய 2 வெங்காயம், 1 தக்காளி. நான் பார்த்து எந்த வீடியோலையும் தக்காளியே போடலங்க. நம்ம தக்காளி போடணும் போல. சரி, நான் தக்காளி எடுத்துக்கிறேன். பாரு, இதில் தக்காளி எடுத்துருக்கேன். சிறிதளவு நறுக்கிய காய்கறிகள் கொஞ்சமாக போதும் ஆகியவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக வதக்கிய பின் 25 கிராம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். என்கிட்ட இல்லையே, நசுக்கி போட்டுக்கலாம். எதாவது ரியாக்ஷன் கொடுங்க. ஏங்க அப்படி நின்றுட்டுருக்கேன்? நல்லா தாங்க வரும். அதுடன் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி திவ்யம் டேஸ்ட் மேக்கர்னா இதுவா சேர்த்து வெந்த நூடுல்ஸையும் சேர்த்து கிளறி மல்லித்தழையை தூவி சூடாக பரிமாறவும். என்கிட்ட மல்லித்தழை இல்லையே. சூடாக அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். பரவாயில்ல. எனக்கு என்ன ஹாப்பினா இதில் இந்த 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 மசாலா இருந்தது தான் ரொம்ப ஹாப்பி. ஓகே, காயில் அரைஞ்சாச்சு. அவ்வளோதான். இப்போ இதுவும் வெந்து வந்துச்சு. இது ஒரு இதில் மாற்றுவாங்க. அந்த வடிக்கிறது நம்ம இல்லை இதில் மேலே இருக்கிறீங்க. ஆனால் இது உள்ள அந்த இதில் போயிடும்ல, எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கலாம். இல்லை வடிகட்டிடலாம். ஓகே, இதை வச்சு எப்படியே இதை வச்சு எப்படியோ வடி கட்டிட்டேன். இப்போ இதை குளிர்ந்த நீரில் போட சொன்னாங்களா, அதை குளிர்ந்த நீரில் போட போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றுமா கூடுன்னு நினைக்கிறேன். இல்லை நல்லா தான் இருக்கு. எவ்வளோ நேரம் போடணும் தெரியலையே. எவ்வளோ நேரம் சூடாக இருக்குது தண்ணி. குளிர்ந்த நீர் சூடான நீரம் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் போடணும்? எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறேன். 2 நிமிஷம் தான் வேக வைக்கணுமா? நம்ம எவ்வளோ நேரம் வேக வச்சோம்? ஒரு டம்ளர் தான் ஊற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ நான் அதிகமாக ஊற்றி தான் இருக்கேன். அப்போ உடனே எடுத்துணுமா? உடனே எடுத்து வச்சிடுவாங்க. நூடுல்ஸ் பாயசமாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம தான் சாப்பிடுப்போம். ஃபஸ்ட் டைம் எப்படி சேர்த்துன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த டைம் கரெக்டாக வரும். நம்ம நீ சாடாத. அவ்வளோதான், ரெடி நூடுல்ஸ். இப்போ இதை போட்டு தாளிச்சு விட வேண்டும். அவ்வளோதான். இப்போ தான் தெரியுங்க 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சொன்னாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் தீயாமல் இருக்கும் போல. இந்த வானலில் கொஞ்சம் கிண்டுறதுக்கு நல்லா இருக்கும்னு வச்சு தப்பாக போச்சு. இது இப்படிதான் தெரிஞ்சு. ஆனால் இதில் வச்சுருக்கேன் பார்த்தியா, நான் எவ்வளோ பெரிய புத்திசாலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான். இது வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. இது அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து வெங்காயம் தக்காளி போட சொன்னாங்கல்ல, நான் போடவே இல்லையே. பரவாயில்ல, நூடுல்ஸ் விட அதெல்லாம் அதிகமாக இருக்கு. பரவாயில்லைங்க, காய் தான் நம்மளோட டார்கெட். இப்போ வந்து வெங்காயம் பூண்டு அதில் கொடுத்து தக்காளி தவிர எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டாச்சு. போட்டு ஒரு கிளறி விட்டேன். இது கூட வேகட்டும். மசாலா போட்டு வேக வச்சிருவா. மூடி வச்சா கொஞ்ச நேரம் வேகும். ஃபர்ஸ்ட் இது வேகட்டும். லைட்டாக உப்பு மட்டும் போட்டு வேணும். உப்பு போட்டு இதுலேயே கொஞ்சம் போட்டுருக்கேன். இவ்வளோ பெரிய பிளேட்டுக்கு நான் எங்கே போட்டு இப்படியே போட்டு பார்க்கலாமா? வெந்ததுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சரி, செஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓரளவுக்கு நல்லா வெந்து விட்டது காய்.
இப்படி இந்த மசாலாவெல்லாம் போதும் ஏன்னா எல்லாமே போடணுங்க. போடுன்ற எல்லாமே போட்டால் தான் டேஸ்ட் வரும். இதுவே எனக்கு கலர் வரலன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஏதாவது மசாலா எக்ஸ்ட்ரா பண்ணலாமான்னு. ஏங்க எனக்கு என்ன பண்ணணும்? ஏன் நீ பல்லு எடுத்து கழிக்கிறியா? உப்பு கம்மி தூளுக்கு பிரித்து கொட்டணும். கல்லுப்பு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகாது. கொஞ்சமாக எல்லாத்துக்கும் நமக்கு வேண்டாம். முக்கியமாக இதில் போட வேண்டியது ஒன்று என்ன தெரியுமா? இந்த பெப்பர் தான். போட்டாலும் எதுக்கு வந்தாலும் நல்லா இருக்கும். என்ன போட்டுருவா? காய் தான் அதிகமாக இருக்குன்னா எனக்கு இன்னும் நூடுல்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது 2 வரைக்கும் நம்ம சாப்பிடுவோம் போல இருக்கு. பார்க்கும்போது தம்மத்து கொண்டா இருந்துச்சு. நல்ல வேலை இந்த வாரம் வச்சேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் இது என் புருஷன் வந்து மசாலாவே பயப்படுறாரு. அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு பிடிக்காது அந்த மசாலா. அந்த மசாலா இல்லைங்க, வீட்டு மசாலா தாங்க இருக்கு. மிளகு தூள் கொஞ்சம் போடுறோம். வெயிட் பண்ணுங்க. மிளகு தூள் தாங்க காரம் வந்தாலும் நல்லது. சரிம்மா, இது நானே என் கையால் ப்ரிப்பேர் பண்ண மிளகு தூள். அதனால இது எந்த பிரச்சனையும் இல்லை. சூப்பரான நூடுல்ஸ் ரெடி. ஆனால் எனக்கு அந்த கலரே வர மாட்டேங்குது. ஒரு வேளை கலர் இப்படி என்ன கலர் வரணும்? அது சோயா சாஸ் பண்ணுமா? அதுக்கு சோயா சாஸ் பண்ணுமா? அது கருப்பு கலர் வர மாட்டேங்குது. கருப்பு கலர்லாம் வரக்கூடாது. இதுதான் கருப்பு. நல்ல கலரில் இருக்கணும். நல்ல கலர் நூடுல்ஸ் சாப்பிட்டு அவ்வளோதான். நூடுல்ஸ் ரெடி. ஓகே, நல்லா இருக்கும் தோணுது. சரி பார்ப்போம். இது பாதி போட்டாவே போதும் போல இருக்கு நம்ம 2 பேருக்கும். இல்லை இன்னொருத்தரும் சாப்பிட மாட்டேன். டேஸ்ட் வேறு எப்படி இருக்குன்னு தெரியல. சரி பார்ப்போம். பார்க்கும்போது தம்பட்டோண்டா இருந்துச்சு. இவ்வளோ இருக்கு. நூடுல்ஸ் ரெடி. நூடுல்ஸ் ரெடி. சரி இதுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. பேர் என்ன? ஃபோர்க்கில் தான் சாப்பிடணும். அதான் அப்படிதான் நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க. இப்படிதான் பார்க்கணுமா? இப்படி குத்தி இப்படி சுற்றி தானே சாப்பிடுவாங்க. இல்லை அப்படியே சாப்பிடும். சரி அப்படியே சாப்பிடும். நமக்கு வறுத்து சாப்பிடும். நல்லா தான் இருக்கு. ஆனால் எனக்கு வந்து இந்த மேகி அந்த நூடுல்ஸ் அந்த சூஸியாக இருக்கும்ல, ஒரு மாதிரி தண்ணி சூப்பி நூடுல்ஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச நூடுல்ஸு அதில் இன்னும் ட்ரை பண்ணல. அந்த மாதிரி நூடுல்ஸ் வேணும். ஆனால் இது நூடுல்ஸ் நல்லாயிருக்கு. நூடுல்ஸாக சாப்பிட்டா நல்லாயிருக்கு. எனக்கு வந்து இந்த தண்ணியோடு சேர்ந்து சாப்பிட்றேன் அந்த மாதிரி நூடுல்ஸ் சாப்பிட்ணும். அந்த மேகி கூட கொஞ்சம் தண்ணியோடு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். இதில் தண்ணி ஊற்றி அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இல்லையா. மேகிக்கு பதில் நான் இது சாப்பிட்டுருக்கேன். ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. நீங்களும் வேணால் அவங்க பக்கத்தில் ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஹெல்த்தி தான் சாமை நூடுல்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.